பூஜாமா வாங்கம்மா வாங்க. என்ன தயங்கி தயங்கி நிக்கிறீங்க? ஆமா, நேத்தே ஃபர்ஸ்ட் நைட் நடந்திருக்கணுமே. இல்லக்கா, எதுவும் நடக்கல. ஏன்? கிட்ட போனாலும் எரிஞ்சு எரிஞ்சு விடுறாரு. முகம் பார்த்து கூட பேச மாட்டார். அப்புறம் எப்படிக்கா நடக்கும்? நேத்து சொந்த மந்தெல்லாம் இருந்திருப்பாங்க, அதனால ஐயா தயங்கிருப்பாரு. இன்னைக்குதான் யாருமே இல்லையே, நீ போய் சுண்டி இழு, எல்லாம் சரியாயிடும். என்ன அக்கா, நீங்களும் வரீங்களா? ஐயோ மண்டு மண்டு, ஃபர்ஸ்ட் நைட் உனக்கா எனக்கா? போ. முத்தே, ஏய் முத்தே. முத்து முத்துன்னு கூப்பிடாதன்னு எத்தனை தடவை சொல்லிருக்கேன். நாச்சி முத்துன்னு கூப்பிட்டாதான் வருவேன். பெரிய இவரு அந்த குப்பை எடுத்து வெளியே கொட்டுப்பா. பூஜாமா, என்னடா நைட் சமாச்சாரம் எல்லாம் எப்படி? நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் நடக்கலக்கா. ஏண்டா? அதை பத்தில எதுவும் கேட்காதீங்கக்கா. சண்முகம், என்னடா நைட்டுன்னு பேசிட்டு இருந்தியே, என்ன விஷயம்? உனக்கு எதுக்கு? எதுக்கா? நைட்டு சமாச்சாரம் எல்லாம் தெரிஞ்சுக்கணும்னு எங்க தலைவர் கே பாக்கியராஜ் சாரே சொல்லிருக்காரு. அப்படியா? ஆமா, ரொம்ப முக்கியம் இந்த மூஞ்சிக்கு. அது அது நைட் நீ தண்ணி அடிச்சல்ல, அந்த விஷயத்த ஐயா கிட்ட சொல்லிட்டேன். நான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியும் நீ சொல்லிட்டியா? ஆமா. இந்த பிடி, நீயே குப்பையை கொட்டிக்க. சாரி, தப்பா நடந்துக்கிட்டேன். இல்லைங்க, எனக்கு வலிச்சதுனால தான் அடிச்சேன். நீங்க ஏன் சாரில கேக்குறீங்க? இல்லை, நான் உன்னை தொற்றுக்கவே கூடாது. ஏங்க, நான் உங்க ஒய்ஃபுங்க. உங்களுக்கு எல்லா ரைட்ஸும் இருக்கு. இல்லை, நான் ஏதோ ஒரு சிந்தனையில் இப்படி நடந்துக்கிட்டேன். சாரி.
ராஜம்மா. அக்கா என்ன பாருங்க, என்கிட்ட ஏதாவது வித்தியாசம் தெரியுதா? கண்ணெல்லாம் செவந்திருக்கு, உடம்பெல்லாம் மெருகேறி இருக்கு, பேச்சுல ஒரு சந்தோஷம் தெரியுது. கள்ளி, நீ நினைச்சது நடந்துருச்சு இல்லையா? ஆமாக்கா. நீ ஜெயிச்சுட்டடி. சரி சரி, சும்மா பேசிட்டு இருக்காதீங்க. காஃபி கொடுங்க, வீட்டுக்காரர் எழுப்பணும்ல. அடி பாவி, ஒரு ராத்திரிக்கே வா. என்னங்க, காஃபி கொண்டு வந்திருக்கேன். அங்க வச்சுட்டு போ. சாரி. நீயா? ஏன் இப்படி எப்ப பார்த்தாலும் முன்னாடி பின்னாடி வந்துடிச்சிட்டு இருக்க? ஏங்க சந்தோஷ பார்க்க வந்தங்க. உள்ள குளிச்சிட்டு இருக்காரு, போங்க. என்னடா இவங்க எதுக்கு எடுத்தாலும் இருக்கட்டும். வாடா கார்த்திக், ஹாய். எப்படா வந்த? இப்போதான்டா வந்தேன். இன்னைக்கு என்னடா ப்ரோக்ராம்? கிளம்புடா, வெளியே போகணும். வக்கீலுக்கு ஃபோன் பண்ண சொன்னேன், பண்ணியா? காலையிலே பண்ணிட்டேன்டா. வக்கீல் நமக்காக வெயிட்டிங். ஒரு நிமிஷம்டா, ரெடி ஆகிட்டு வந்தார். சரிடா. என்னங்க, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லு. கார்த்திக், கொஞ்சம் வெளியே இருக்கீங்களா? சரிங்க. ஏ கார்த்திக், இல்லடா, இவன் எங்கே தான் இருப்பான், நீ சொல்லு. அத்தை ஃபோன் பண்ணாங்க. இன்னைக்கு ரொம்ப நல்ல நாளா, நம்ம 2 பேரும் கோயிலுக்கு போயிட்டு வர சொன்னாங்க. என்னால் வர முடியாது, நீ வேற யாராவது கூட்டிட்டு போ. அத்தை கண்டிப்பா உங்களை தான் கூட்டிட்டு போக சொன்னாங்க. ஏய், இப்போதானே சொன்னேன் என்னால் வர முடியாதுன்னு. எனக்கு நிறைய வேலை இருக்கு, நீ கிளம்பு. டேய், அவன் வருவான், வாங்க வாடா. என்ன கார்த்தி, ஒரு குழப்பமா இருக்கு. அப்போ ஒரு கணக்கு சொல்றாரு, நீ ஒரு கணக்கு சொல்ற, எனக்கு டேலி ஆகலையடா. எனக்கு டேலி ஆகிட்டு தான்டா இருக்கு. என்னடா சொல்ற? இல்லைடா, டேய் ஒர்க்கர்ஸ் கொடுக்குற பில்லெல்லாம் டோட்டலாக கலெக்ட் பண்ணி தான்டா உங்களை தரேன். இதில் உனக்கு என்ன புரியலன்னு எனக்கு தெரியலடா. ஏய், எனக்கு தெரியல, எனக்கு தெரியல நீ சொல்லாதடா. எனக்கு தெரிஞ்சு உன்னை எல்லாம் ஏமாத்திட்டு இருக்காங்க. நாலுலேருந்து எல்லா வேலையும் நம்ம சேர்ந்தே பார்ப்போம். ஏய், இங்கே என்ன பண்ணிட்டு இருக்க? இங்கே வந்து உடச்சிட்டு இருக்க, போடி உள்ள. டேய், ஏன்டா அவங்களை இப்படி இன்சல்ட் பண்ணுற? ஏய் விடா. ஏய், நீ எங்கடா போற? எப்படி அழுதுட்டு போகிறாங்க பாடுறா. இரா, சமாதானப்படுத்திட்டு வரேன். நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? இல்லைங்க, அழுதுகிட்டே வந்தீங்க, அதான் சமாதானப்படுத்திட்டு போலான்னு வந்தேன். நீங்க ஒண்ணு என்ன சமாதானப்படுத்த வேணாம். முதல்ல உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. என்னை நீங்கள் இன்னும் சரியாக புரிஞ்சிக்கல. என் உதவி உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். உங்க உதவி ஒன்றும் எனக்கு தேவைப்படாது. முதல்ல வெளியே போங்க. அப்புறம் உங்கள் இஷ்டம். போனுங்க. பாய்.
ஹலோ, ஹலோ சார், ஐ எம் திலக். நைஸ் டு மீட் யூ. உட்காருங்க. ம். ஏகேஆர் எஸ்டேட் முதலாளியை பார்க்கணும். நான் தான் சார், சொல்லுங்கள். உங்கள் பேர்? சந்தோஷ். உங்ககிட்ட பர்சனலாக ஒரு விஷயம் பேசலான்னு வந்திருக்கேன். என்ன விஷயம் சொல்லுங்கள். உங்கள் எஸ்டேட்டில் கார்த்திக்னு யாராவது இருக்காங்களா? கார்த்திக்? வணக்கம் சார், வாங்க. என் பேர் தான் கார்த்திக். உட்காருங்க. உங்களை பார்க்க தான் வந்தேன். இவரை தெரியுமா? தெரியும் சார், இவர் பேர் ஈஸ்வர். தேனியில் பெரிய தொழிலதிபராக இருக்கார் சார். இவர் இந்த எஸ்டேட்டுக்கு வந்திருக்காரா? இல்லை சார், அவர் எங்கள் எஸ்டேட்டுக்கு வரல, பக்கத்தில் இருக்க செட்டியார் எஸ்டேட் தான் வாங்க வந்தார். அவர் இங்கே வர வச்சதே நான் தான் சார். அவர் அந்த எஸ்டேட்டை வாங்கினாரா? இல்லை சார், அந்த எஸ்டேட் பிஸ்னஸ் விஷயத்தில் ஒரு சின்ன மனஸ்தாபம் ஏற்பட்டுடுச்சு. அதனால் ஈஸ்வர் அந்த பிஸ்னஸை முடிக்காமலே திரும்பி போயிட்டார் சார். அதுக்கப்புறம் அவர் எங்கே போனார்னு உங்களுக்கு தெரியுமா? இல்லை சார், அதை பற்றி எனக்கு எந்த தகவலும் தெரியல. ஏன் சார், என்னாச்சு? பிஸ்னஸ் விஷயமா வந்தவர் திரும்பி தேனி போகலை. அவர் கம்பெனி மேனேஜர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காரு. அதை விசாரிக்க தான் நான் இங்கே வந்திருக்கேன். ஓகே மிஸ்டர் சந்தோஷ், இந்த கேஸ் விஷயமா ஏதாவது தகவல் வேணும்னா உங்கள் மேனேஜரை நான் விசாரிக்க வேண்டியது இருக்கும். ஷோ சார். கார்த்திக், அந்த பிஸ்னஸில் அவங்களுக்குள்ள ஏதாவது கைகலப்பு ஏற்பட்டுச்சா? இல்லைங்க சார், வெறும் வார்த்தையில் தான் பேசிக்கிட்டாங்க. ஓகே. என்னடா இதெல்லாம்? டேய், எனக்கு இதை பற்றிலாம் எதுவும் தெரியாதுடா. சந்தோஷ், எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்குது, நான் கிளம்புறேன்டா.